என் வாழ்க்கையில எனக்காக எதுவும் கேட்டது கிடையாது. ஆனா உங்களுக்காக ஒண்ணு கேட்டேன். என்ன கேட்டேன்? லேப்டாப் தான் கேட்டேன். ஒரு விடமா கேட்டேன். என் கான்டாக்ட்களுக்கும் அனைவரிடம் கேட்டேன். கேட்டவுடன் தந்தார்களா? கல்வர்கள், கல் நெஞ்சக்காரர்கள், மோசக்காரர்கள். ஆண்களிடமா கேட்டேன், பெண்களிடம் தான் கேட்டேன். அனைவர் காலில் விழுந்து கேட்டேன். கேட்டவுடன் மட்டமான காரணங்கள் சொன்னார்கள். சொன்னது அதுக்கப்புறம் என்ன? அப்போதைய என் வாழ்க்கையில யாருக்காகவும் எதுவும் கேட்டதில்லை. ஆனா நான் ஒண்ணு பொருள் எடுத்து போட்டது. விஜய் மீண்டும் என் வாழ்க்கையில எனக்காக நான் எதுவும் கேட்டது கிடையாது. ஆனா உங்களுக்காக ஒண்ணு கேட்டேன். என்ன கேட்டேன்? லேப்டாப் தான் கேட்டேன். ஒரு விடமா கேட்டேன். என் கான்டாக்ட்ல இருக்கும் அனைவரிடமும் கேட்டேன். கேட்டவுடன் தந்தார்களா? கேட்டேன். தப்பா சொல்லிட்டேன். போட்டேன் போ. நமக்கு என்ன பாஸ்? அவனதான் வாய் வலிக்கும். அவனே செத்தங்கடா. அவன் உங்ககிட்ட மாட்டலடா. நீங்க தாண்டா அவங்கிட்ட மாட்டிருக்கீங்க. என்னோட வாழ்க்கையில எனக்காக எதுவும் கேட்டது கிடையாது. ஆனா உங்களுக்காக ஒண்ணு கேட்டேன். என்ன கேட்டேன்? லேப்டாப் தான் கேட்டேன். ஒரு விடமா கேட்டேன். என் கான்டாக்ட் இருக்கும் அனைவரிடமும் கேட்டேன். கேட்டவுடன் தந்தார்களா? மட்டமான காரணம் சொன்னார்கள். ஐயோ சினுங்கிறானே போ. அது எங்கே வந்துச்சுவாவா? பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வர்றா. பல்லு நான் கரெக்டா வந்துரும்டா. அதுக்காக நீ அதை மீறியும் கேட்டேன். அப்போது எட்டவில்லை இந்த மூளைக்கு. பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. மத்த யூடியூப் சேனல்ல எடிட் பண்றதுக்கு பொருள்லாம் இருந்தோ வீடியோ கண்டென்ட் இல்லாம வீடியோ போடுவாங்க. கட் மறுபடியும் அதே இடத்துல வந்து நிக்கிறான். வீடியோ ஆன் பண்ணிட்டே ஆனது. ஆன் பண்ணி போன் கட் பண்ணிட்டு ஆன் பண்ணுங்க. ஒரு இடத்துல நிக்குதான்னு பாருங்க. வீடியோ போடலன்னு சொல்லிட்டு காரணம் கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு வீடியோ போடலன்னு கமெண்ட் பாக்ஸ்லயும் பர்சனலாவும் கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு அது ஏன் வீடியோ போடலன்னு மட்டும் கமெண்ட் பாக்ஸ் பர்சனலாவும் சொல்றீங்களே. சூப்பரா பண்ணீங்க சார். என்னோட சொல்றீங்களே. ஓவரா மூவ்மென்ட் போடுறானே. அந்த நாள் நான் ஏன் சொல்றேன்னா அன்னிலிருந்து இன்னைக்கு வரைக்கும் எங்ககிட்ட மாறாத பிரச்சனை. அவன் இன்னும் திருந்தல மாமா. பதிவு போயிட்டுதாப்பா? போயிட்டு சார். சொல்லுங்க சிவா. சமீப காலமா ஐயோ ஈபிகோ 300 சாரி இவரான. ஓகேப்பா. பதிவு போயிட்டு இருக்கா? போயிட்டு சார். சரி சொல்லுங்க சிவா. சமீப காலமா உங்க யூடியூப் சேனல்ல வீடியோ வருதுன்னு நிறைய பேர் புகார் கொடுத்துங்கிறாங்க. அதை பத்தி என்ன சொல்றீங்க? சொல்லுங்க. சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல. என்ன பதில் இது? நீங்க சொல்லிதான் ஆகணும். 380 பேர் உங்களை நம்பி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறாங்க. அவங்க சொல்ற பதிலா இது? மார்ச் 6ஆம் தேதி உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? உங்களுக்கு எங்க ஞாபகம் இருக்க போது? நானே சொல்றேன். அன்னைக்குதான் நாங்க மன்னிப்பு வீடியோ போட்டோம். அந்த நாள் நான் ஏன் சொல்றேன்னா அன்னில இருந்து இன்னைக்கு வரைக்கும் அதே பிரச்சனை போகுது. புரியல? இப்போ தெளிவா சொல்றேன் பாருங்க. வீடியோ போடலன்னு கமெண்ட் பாக்ஸ்லயும் பர்சனலா கேட்க தெரிஞ்ச உங்களுக்கு அந்த வீடியோ எதனால காரணம் கேட்க தெரிஞ்சுதா? என் வாழ்க்கையில எனக்காக கூட ஒண்ணு கேட்டது கிடையாது. ஆனா உங்களுக்காக ஒண்ணு கேட்டேன். என்ன கேட்டேன்? லேப்டாப் தான் கேட்டேன். ஒரு விடமா கேட்டேன். என் கான்டாக்ட்களுக்கும் அனைவரிடம் கேட்டேன். கேட்டவுடன் தந்தார்களா? கல்வர்கள், மோசக்காரர்கள், சண்டாளர்கள். ஆண்களிடமா கேட்டேன். பெண்களிடம் தான் கேட்டேன். அனைவர் காலில் விழுந்தும் கேட்டேன். கேட்டவுடன் மட்டமான காரணம் சொன்னார்கள். அப்பொழுது எட்டவில்லை இந்த மூளைக்கு. குரங்கிடம் இருந்து கூட வாழைப்பழத்தை வாங்கிடலாம், என் நண்பர்களிடம் லேப்டாப் வாங்க முடியாது என்று.
அப்பொழுது புரிந்தது சில காலம் கழித்து இவர்களை நம்பி நான் இல்லை, என்னை நம்பிதான் நான் இருக்கிறேன் என்று. அதற்காக சில மாதங்களாக சிறுக 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 பணத்தை சேர்த்து வைத்தேன். சரி சரி சரி, அப்புறம் லேப்டாப் வாங்கிட்டீங்களா? அப்புறம் என்ன 2 நாளுக்கு முன்னாடி என் போன் தொலைஞ்சு போச்சு. எம்மா என்னம்மா இது?